நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய இட்லி கடை திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. கரூர் தின்னப்பா தியேட்டரில் படம் பார்த்த ரசிகர்கள் அனைவருக்கும் பிடித்தமான படமாக இருப்பதாகவும் தனுஷ் இயக்குனராகவும் ஜெயித்து விட்டார் எனவும் உற்சாகத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. நல்லா எடுத்துக்காரு தனுஷ், சும்மா டைரக்டர் பிடிச்சிட்டார். தனுஷ் தான் சூப்பரான படம்ண்ணா, சத்தியமாக அருமையாக இருக்குது படம். டேரக்டராக ஜெயிச்சிட்டாருண்ணா, படம் அருமையாக இருக்குது. நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான படம்னா ஃபேமிலியாக எல்லாமே நல்லா பார்க்கலாம். படம் வேறு லெவலு. கண்ணில் வந்து சென்டிமெண்ட் இதுதான். தலைவருக்கு மாதிரி நடிக்க ஆள் இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் காலில் கூட விழுவலாம். தலைவர் நேரில் வந்தால் காலில் கூட விழுவலாம். தலைவர் தான், என்றுமே தலைவர் தான். நல்லா கமர்ஷியலாக இல்லாமல் நீட்டாக ஃபேமிலி பார்க்குற மாதிரி நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம் படம், நல்ல படம். மன்றம் இங்கே வந்து எங்களால் செலிப்ரேஷன் பண்ண முடியல. தினப்பா தேட்டரில் எங்கள் ஒரு பிரச்சனையால் செலிப்ரேஷன் பண்ண முடியல. கிழக்கு நகர தனுஷ் மன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லோரும் செலிப்ரேஷன் பண்ணல, அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான். மற்றபடி தலைவரை பார்த்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் வேறு லெவலுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் படம். பார்த்தீங்கன்னா சூப்பர் படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பராக இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு காரணத்தினால பண்ணல, அதை இப்போ நாங்கள் சொல்ல விரும்பல. தேசிய விருதை 2வது முறையாக பெற்ற ஜிவி பிரகாஷ் குமாருக்கு ஏஆர் ரஹ்மான் பியானோ ஒன்று பரிசா வழங்கியிருக்காரு. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் கடந்த 2020ஆம் ஆண்டு சூரரை போற்று படத்திற்காக முதல்ல தேசிய விருதை வாங்கினாரு. இப்போ வாத்தி படத்திற்காக விருதை பெற்றிருக்காரு. தேசிய விருது வென்றிருக்கும் தனது மருமகன் ஜிவி பிரகாஷுக்கு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் பியானோவை பரிசா வழங்கியிருக்காரு. இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்ன போட்டுள்ள ஜிவி பிரகாஷ், இது எனக்கு கிடைத்த மிக சிறந்த பரிசு அப்படின்னு நெகிழ்ச்சியோட பதிவிட்டிருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.